இப்போது யாருமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்க்கிறதே விட்டுட்டாங்க. சனி நீராடுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க பெரியவங்க. பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அவங்களே ஒரு தேங்காய் எண்ணெயாவது எடுத்து தேய்ச்சி குளிக்கலாம். இப்போ கிளைமேட்டுக்கு பார்த்தீங்களா ஒரே ட்ரை ஆகிடுது ஸ்கின்னு. இதை வந்து அழகாக தேய்ச்சி லேடிஸு கொஞ்ச நேரம் விட்டு ஒரு 1/2 hour இல்லை 10 நிமிஷம் விட்டு குளிக்கலாம். ஆயில் பாத் எடுக்கலாம். தலைக்கு ரொம்ப நேரம் வச்சாதான் கோல்ட் ஆகும். நீங்கள் தலைக்கு சும்மா லைட்டாக எண்ணெய் நல்லெண்ணெயாவது தேங்காய் எண்ணெயாவது வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அதை ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்றுமே ஆகாது. அதுலேயே வந்து சீரகம் போடுவாங்க, வெந்தயம் போடுவாங்க, இதெல்லாம் போட்டு எண்ணெயில் காய்ச்சி போடுவாங்க. இது சூடாக கோல்டு ஆகக்கூடாதுன்றதுக்காகத்தான் பெரியவங்க கொஞ்சம் இரும்பு இதில் போடுவாங்க. எண்ணெய் போடுவாங்க, நல்லெண்ணெயை போடுவாங்க, விளக்கெண்ணெய் போடுவாங்க, தேங்காய் எண்ணெய் போடுவாங்க, இல்லை நல்லெண்ணெய் மட்டுமாவது போடுவாங்க, சீரகத்தை போடுவாங்க. அப்புறமா இந்த குளிர்ச்சிக்காக வெந்தயம் போடுவாங்க. வேண்டான்னா விட்டுடலாம், வெந்தயம் விட்டுடலாம். போட்டு கொஞ்சம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டு சூடான விட்டு பொறுக்கிற சூடுங்கிறது என்னென்னா கை வைக்கிற அளவுக்கு எடுத்து தேய்க்கிற அளவுக்கு இருக்கணும். இல்லையா நீங்கள் அப்படியே ஸ்பூனில் கிண்ணில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூடு தெரியாது. அதுக்காக தான் கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க. கையில் எடுத்து நீங்கள் தேய்க்கலாம், தேய்ச்சிட்டு குளிக்கலாம். அப்புறம் தொப்புள்ள தேய்க்கணும், நல்லா அடி வயிற்றுல தேய்க்கணும். எண்ணெயை நல்ல எண்ணெயை ஒரு அடி வயிற்றுல தேய்ச்சி தொப்புள்ள நல்லா ஒரு தேய்ச்சி மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் கை கால்கள்லாம் தேய்க்கிறப்போ அவ்வளவு நல்லது உடம்புக்கு. கை கால் வலி இல்லாமல் போகும், இந்த இன்ஃபெக்ஷன் எதனா இருந்தால் இல்லாமல் போகும். கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதனோட நம்ம எந்த எக்ஸசைஸுமே பண்ணுறதில்ல. முதல்ல உரல்ல ஆட்டுவோம் லேடிஸு, அம்மி அரைப்போம். இதெல்லாம் கைக்கு ப்ரெஷரு. அதனால் இல்லையா ஒரு மண் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பீச்சுக்கு போனால் மண் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மண் எடுத்துகிட்டு வந்து 2 கையிலையுமே தேய்ச்சிட்ருக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி எண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும். சனி நீராடுன்னு எதுக்கம்மா வச்சுருக்காங்க? ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சனிக்கிழமை நல்லா எண்ணெயை தேய்ச்சி கண்ணில் நல்லா மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் தொப்புள்ள நல்லா தேய்ச்சி விளக்கெண்ணெய் தேய்ச்சா நல்லது. வயிற்றுல வலிகளுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மூட்டில் தேய்க்கிறது எண்ணெய், தொப்புள்ள தேய்க்கிறது, விளக்கெண்ணெய் தேய்ச்சாலும் வலிகளுக்கு ரிலீஃபு, நல்லெண்ணெய் தேய்ச்சாலும் வலிகளுக்கு ரிலீஃபு. தேங்காய் எண்ணெய் நெய்யை நீங்கள் தொப்புள்ள நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தா அது வந்து எல்லா விதமான ட்ரை சென்சேஷன் எல்லாம் அது எடுக்கும். அது வந்து வலிகளையும் எடுக்கும். கண்ணுக்கு எரிச்சலாக இருந்ததா அந்த நேரத்துக்கு கண்ணில் ஒரு நல்லா ஒரு எண்ணெயை போட்டு கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தொப்புள்ளையும் மசாஜ் பண்ணிங்கன்னா கண் வலி இருக்காது. இப்போ நிறைய பேர் கண் ட்ரை ஆகிடுது, ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த நல்லெண்ணெய் தொப்புள்ள தேய்ச்சிங்கன்னா சரியாக போயிடும். உள்ளங்காலில் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் எடுத்து தேய்ச்சிங்கன்னா உள்ளங்காலில் அது வந்து 2 உள்ளங்கால்லையுமே தேய்க்கணும். உள்ளங்காலில் தேய்ச்சா எல்லாம் இந்த ட்ரை சென்சேஷன் கண்ணில் இருக்குது இல்லைங்களா? எவ்வளவு நேரம் பார்க்குறாங்க இந்த குட்டீஸு இந்த ஃபோனையும் டிவியும், அதுங்க வந்து படிப்பையும் பார்க்குறாங்க இல்லையா, புக்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, அந்த கண்ணோட அந்த ட்ரைனஸ் போகிறதுக்கு அந்த தொப்புள்ளையும் நெய் தேங்காய் எண்ணெய் போடலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நல்லெண்ணையும் போடலாம். காலிலையும் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், நெய் ஒரு சொட்டு, தேங்காய் எண்ணெய் 2 உள்ளங்கால்லையும் நல்லா தேய்க்கணும், 2 உள்ளங்கையிலையும் நல்லா தேய்க்கணும். நெய் தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் நல்லெண்ணெய் 2த்தையும் உள்ளங்கை, உள்ளங்கால், தொப்புள் ஒவ்வொரு சொட்டு எடுத்துக்கலாம். நெய் ஒரு சொட்டு, நல்லெண்ணெய் ஒரு சொட்டு, நல்லெண்ணெய்க்கு பதில் இல்லை தேங்காய் எண்ணெய் ஒரு சொட்டு எடுத்து தேய்ச்சிங்கன்னா
அவ்வளவு நல்லது. கண்ணே கொஞ்சம் கிளியர் ஆகிறது தெரியும். நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது செஞ்சுட்டு ஒரு 2 வீக்ஸ் கழித்து பாருங்களேன், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு சாமானியன் அவன் போயிட்டு ஒரு குரு கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி நான் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசிடுறேன், அப்புறமா அதை நான் ஃபீல் பண்ணுறேன், ஆனால் நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எப்படியோ பேசிடுறேன் குருவே, இதுக்கு என்ன வழி சொல்லுங்க அப்படின்னு. அப்போது அவர் ஒரு யோசனை சொல்கிறார். நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அது உனக்கு மனசில் நிற்கிதான்னு பாரு. அது உனக்கு மனசில் நின்றுச்சுன்னா நீ அதை மாற்றிப்ப அப்படின்னு அவர் சொல்கிறார். அவன் என்ன பண்ணுறான், சரின்னு கேட்டுக்கிறான். குரு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அட்டை எடுத்துக்கோ, நீ கெட்ட வார்த்தை பேசுகிறப்பெல்லாம் அதில் ஒரு ஆணி அடி, அப்புறம் மறுநாள் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி அவன் சில இதை முடிச்சுட்டு அந்த அட்டையை ஆணியை எடுத்துட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் குருக்கிட்ட காமிக்கிறான். அப்போ குரு சொல்கிறார், நீ பேசினப்போலாம் இதை அடித்த ஆணியை எடுத்துட்ட, ஆனால் அதனோட அடையாளம் மாறுச்சா, உன்னால் மாற்ற முடிஞ்சுதா? அது அப்படியே தானே இருக்குது. அதனால் நீ பேசுகிறப்ப இனிமே இதை நினச்சிக்கோ, அப்படி ஒழுங்காக பேசுவ அப்படின்னு சொன்னார். இதிலேருந்து பார்த்தீங்களா, பெற்றவங்க பிள்ளைங்கக்கிட்டையும், பிள்ளைங்க பெற்றவங்கக்கிட்டையும், ஆசிரியர் மாணவர்கள்கிட்டையும், மேடை பேச்சாளர்கள் மக்கள்கிட்டையும், இந்த மாதிரி எல்லாருமே அந்த வார்த்தைகளை சொல்கிறப்பவே நம்ம மனசில் அப்படியே உதிக்கணும், தோணணும். இந்த சொல் நம்ம சொல்கிறப்ப மற்றவங்களுக்கு அது புண்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னாலே வார்த்தைகள் தப்பு செய்யாது இல்லைங்களா? அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து பேச முடியும்.